54 சொல்கிறப்ப இம்மை பொழுது கூட இல்லை, அற்ப காலம் உண்டப்போ அல்ல, எப்போவுமே நமக்கு தேவையானவற்றை கொடுக்கும் ஆண்டவர். அவர் உயிருள்ளவராய் காணப்படுகிறார். இதோ மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் வார்த்தையின்படி. அவர் அங்கே இல்லை, நாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்த ஆண்டவர், அவர் உயிரோடு இருக்கும் ஆண்டவர். நீங்கள் நானும் ஆராதிக்கும் ஆண்டவர் ஒரு ஜீவன் உள்ளவர். அதுதான் சங்கீதம் 115 சொல்கிறப்போ, ஏசாயா 44 சொல்கிறப்போ, எரேமியா 10:10 சொல்கிறப்போ, அவர் ஜீவன் உள்ளவர், அவர் உயிருள்ள ஆண்டவர். அவர் எப்போவுமே நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்போவுமே நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நாம் வாசிக்க கேட்ட ஏசாயா 53:12 சொல்கிறப்போ, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்கார வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அநேகருக்காக, எல்லோரையும் மீட்கும் பொருளாக, எல்லா மக்களும் ரட்சிப்படைப்பதற்காக, இந்த வீட்டிற்கும் ரட்சிப்பு வந்தது என்று சொல்வதற்காகவே உலகத்திற்கு வந்து தன் ஜீவனை கொடுத்தார். அவர் தன் ஜீவனை கொடுத்ததே அதுக்கு தான். இதை சிந்தனை பண்ணுறப்போ ஆபிரகாம் லிங்கன் ஒரு சின்ன பையனாக இருக்கிறப்போ ஒரு வாத்தியார் வந்தார் கிளாஸில், ஒரு டீச்சர் வந்த அந்த டீச்சர் கிளாஸில் கேட்குறாங்க, யாரெல்லாம்ப்பா உங்களுக்கு பரலோகத்துக்கு போக ஆசைன்னு கேட்குறேன். நல்ல ஒரு டீச்சர், நல்ல கிளாஸ் நடத்துகிறாரு. அவர் கேட்குறப்போ எல்லா பிள்ளைங்களும் அங்கே இருக்க அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் பிலோ 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் கை தூக்குறாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் கை தூக்கலை. ஏன் அந்த பையன் கை தூக்கலைன்னு கேட்குறப்போ, என் மக்கள் அநேகர் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்காங்க, அவங்க ஒரு உண்மையான அன்பை தெரிந்து கொள்ளலை, உண்மையான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளலை. அவங்க என்றைக்கு விடுதலை பெற்றுக்கொள்கிறாங்களோ அன்றைக்கி தான் பரலோகத்துக்கு போக முடியும். அந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நான் பாடுபட போகிறேன், அதனால் எனக்கு பரலோகத்துக்கு போக ஆசை இல்லைனாரா. அந்த அடிமைப்பட்ட மக்களுக்கு அவர் பெரிய போராட்டத்தை நிமித்தம், அதான் ஆபிரகாம் லிங்கன் பின்னால் அவர் ஒரு அமெரிக்க ஜனாதிபதியாக மாதிரி முதல் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு மனிதன் ஜனாதிபதியாக மாறி 4 ஆண்டுகளில் அவர் கொல்லப்படுகிறார். அப்போ அவருடைய பாடி போகிறப்போ எல்லா அந்த மெயின்லேருந்து அவங்க கிராமத்துக்கு அவருடைய பாடி கொண்டு போகப்பட்டதான். ட்ரெயினில் தான் கொண்டு போகிறாங்களாம். எல்லா ஸ்டேஷன்லையும் ட்ரெயின் நின்று போச்சா, மக்கள் கூட்டமாக அவருடைய உடலை பார்ப்பதற்கு. அவருடைய உழைப்பு அப்படிப்பட்ட உழைப்பு. அந்த கடைசியாக அவங்க கிராமத்தில் அவர் போய் அந்த அடக்க ஆராதனையில் அந்த பெரியல் சர்வீஸில் இருக்கிறப்போ ஒரு தாய், ஒரு ஏழை தாய், கருப்பிரத்தை தாய் சேர்ந்த தாய் தன் பிள்ளையை தூக்கி அந்த பாடியை காமிச்சான். இதே மாதிரி நீ மாறணும், இதே மாதிரி ஒரு நல்ல தலைவராய், பிறருக்கு அர்ப்பணிக்கிற தலைவராய், பிறருடைய அடிமைப்பட்ட மக்கள் விடுதலை கொடுப்பதற்கு, உன் வாழ்க்கையை கொடுப்பதற்கு நீ அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் மாற வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்களாம். அதே மாதிரி நம் ஆண்டவர் எல்லோரையும் மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். அவர் வந்ததை நோக்கமே அமைதியை கொடுப்பதற்காக வந்தார். ஏசாயா 40 ஆதியாகமம் 49:10 சொல்லப்போ, அமைதியின் அரசர், சமாதான பிரபு. 49:10 சொல்கிறாங்க, அவர் அமைதியை கொடுப்பதற்காக வந்தார், மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்தார், மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். அந்த ஆண்டவர் எப்போயுமே ஒரு உயிருள்ளவராய், அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவராய் காணப்படுகிறார். அவரை நோக்கி நாம் பார்க்குறப்போ அவர் எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. அதுதான் தாவீது பிராக்டிக்கலாக தாவீது ராஜா சொல்கிறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், அவர் உயிருள்ளவர்ப்பா, என் ஆண்டவர் உயிருள்ளவர். உயிருள்ள ஆண்டவரை நிந்திப்பதற்கு நீ யார்? நீ யார்? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கேட்குறார், ஜீவனுள்ள ஆண்டவரை நிந்திப்பதற்கு நீ யார்? நீ எப்படி அவரை நிந்திக்கலாம்? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது கேட்குறார். நீ பட்டயத்தோடு மீட்டியத்தோடும் வருகிறான், ஆனால் நான் உயிருள்ள தேவனுடைய நாமத்தில் வருகிறேனே. அவர் உயிருள்ளவராச்சே, அவர் எனக்கு எவ்வளோ வாழ்வு கொடுத்திருக்கிறார்.
அந்த நாமம் அவருக்கு அந்த ஒரு நாமம் தான் அவன்கிட்ட AK-47 இருந்தது. உலக பிரகாரமாக அனைத்து அன்னைக்கு மாடர்ன் கல்ச்சரில் அன்னைக்கு மாடர்ன் என்ன அந்த ஆயுதங்கள் இருக்கோ அத்தனை ஆயுதங்களும் அந்த மனிதன்ட்டு கோலியாத்துட்ட. இன்றைக்கி மாடர்ன் ஆயுதம் அணுகுண்டு இருக்குது, நிறைய பெட்ரோல் குண்டு இருக்குது, நிறைய தூரம் தாக்குறது ராக்கெட் இருக்குது. அன்னைக்கு இருக்க நிலைமை அன்றைக்கி இருக்க அந்த கத்தி கபடா அவன்கிட்ட இருந்துச்சு, கோலியாத்துட்ட இருந்துச்சு. ஆனால் இவர்கிட்ட அது இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆயுதம் இல்லை. த நேம் ஆஃப் த ஜீசஸ், த நேம் ஆஃப் த லார்ட், ஆண்டவருடைய பெயர் மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா என்ன நம்பிக்கைனா என் ஆண்டவர் உயிர் உள்ளவர். அந்த ஒரு நம்பிக்கை இருந்தாலே ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஆண்டவர், எல்லா நிலையிலும் நம்மை ரட்சிக்கும் ஆண்டவர். அந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான் நமக்கு இருக்கணும் வாழ்க்கையில். ஒரு IMSஐ சேர்ந்த ஒரு மிஷனரி பீகார் பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம். அவர் போய் இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார். அப்போ சொன்னார், ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இது நடந்த சம்பவம். 15 25 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம். இன்றைக்கெலாம் வட இந்தியாவில் அப்படி போய் சொல்ல முடியாது. வட இந்தியாவில் எப்படி காஸ்பல் சொல்லுவாங்கன்னா, டீச்சராக போகிறாங்க, இல்லை டாக்டராக போகிறாங்க, இல்லை ஹாஸ்டலர் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முறைப்படி அந்த 3 படமும் வச்சுக்கிறாங்க ஹாஸ்டலில். அவங்க அந்த 3 படம் அதை வச்சா தான் ஹாஸ்டல் வைக்க முடியாது. அதான் ஹாஸ்டல் பெர்மிஷன், அப்போ தான் ஹாஸ்டல் பெர்மிஷன். அது வைக்காமல் கொடைக்கானல் ஒருத்தர் ஹாஸ்டலே மூடிட்டு வந்துட்டார். அது வைக்கலாம், ஹாஸ்டலில் மூடிட்டார். 3 படம் சமத்துவம். நீ ஹாஸ்டல் நடத்தினா ஏழைக்கு கூட, ஏழைக்கு கொடுக்காம வருவானே. யார் ஏழையை பாதுகாக்க சொல்கிறா? யார் உனக்கு சோறு ஏழைக்கு சோறு போட சொல்கிறா? நாங்கள் சொன்னோமா ஏழைக்கு போட சொல்லி? கவர்மெண்ட் கேட்குது. ஹாஸ்டல் நடத்தணும், உனக்கு ஹாஸ்டல் நடத்த லைசன்ஸ் வேணும்னா இப்படி படம் போடு. நீ அங்கே மதத்தை சொல்லக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, பைபிள் வாசிக்கக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது, நீ உன்னை யார் அப்படிலாம் ஏழைக்கு கொடுக்க வேண்டாம். இன்னும் இன்றைக்கி கவர்மெண்ட் சட்டம் அப்படி ரொம்ப சிவியராக இருக்குது, ரொம்ப சிவியராக இருக்குது ஹாஸ்டல் நடத்துறது. ஏன்னா நான் IMSல 6 வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 45 ஹாஸ்டல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 4000 பிள்ளைகள் ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. இந்தியா முழுவதும் 4500 பிள்ளைங்கள் படிக்கிறாங்க. இப்போ NMSடைய ட்ரெஷராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 ஹாஸ்டல் இருக்குது, ஒரு 1500 பிள்ளைங்க படிக்கிறாங்க. இப்படி பழைய சிவியராக இருக்குது ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறது. ஏன்னா ஏழைக்கு வாழ்வு கொடுக்காது, அவ்வளோதான். அது ஒன்று தான். அவன் அப்படியே இருக்கட்டும், அவன் படிக்காமே இருக்கட்டும், முட்டாளவே இருக்கட்டும், நீயே அதை பற்றி கவலைப்படுற, ஒன்றையும் மட்டும் நீ பாரு. அப்படி அவர் அந்த ஹாஸ்டலில் என்னென்ன நடந்ததுன்னா, ஹாஸ்டல் நடத்த முடியாத நிலைமை அவர் மூடிட்டு போயிட்டார். நடத்த முடியல, கொடைக்கானலில் அவரால் ஹாஸ்டல் நடத்த முடியல. அப்படி இன்றைக்கி நிலைமை என்னென்னா, இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார்னு தெரு வீதியில் இன்றைக்கி சென்னையிலே சொல்ல முடியல. திருநெல்வேலி மாவட்டத்தில் சொல்லணும்னா போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு விட்டு தான் மத பிரச்சாரம் பண்ணுறாரு இன்னும் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருதான். ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, மத பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எந்தவித தடைகள் கிடையாது. அவங்கவுங்க மதத்தை இந்தியாவில் எங்கேனாலும் சொல்லலாம், அது அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அவங்க மதத்தில் செய்த நன்மையை அவங்க சொல்லலாம், மற்ற மதத்தை குறை சொல்லக்கூடாது, அவ்வளோதான். அது ஒன்று தான் நம்முடைய பாலிசி, இந்த கவர்மெண்ட்டுடைய சட்டம். சுப்ரீம் கோர்ட் தெளிவாக பலமுறை தீர்ப்பு சொன்னாலும் தீவிரவாதிகள் கையில் காசு, அருவா, ரூலர் பதவி, அதிகாரம் இருக்கிறவங்க முன்னால் நம்ம பிரச்சாரம் பண்ண முடியல. இன்றைக்கி இந்தியாவில் எங்கேயுமே மத பிரச்சாரம் பண்ண முடியல, சர்ச்சு கட்ட முடியல. யூபியெல்லாம் சர்ச்சு டெடிகேட் பண்ணி 14 ஆண்டுகள் ஆச்சு. சர்ச்சு டெடிகேட் பண்ண முடியல, யூபியில் பண்ண முடியாத நிலைமை. நிறைய ஞானஸ்தானம் யூபியில் தான் மறைவாக, ஒடிசாவில் நிறைய ஞானஸ்தானம் மறைவாக, ஹரியானாவில் நிறைய ஞானஸ்தானம் மறைவாக. ஆனால் ஆர்டர் பிரகாரம், சட்டத்தின் பிரகாரம் அவங்க பேர் கெசட்டில் மாற்ற முடியாது. மாற்றினா அவங்களுடைய ஆதார் கார்டு கேன்சல் செய்யப்படுகிறது, ரேஷன் கார்டு கிழிக்கப்படுகிறது, ஓட்டர் ஐடி கொடுக்கறதில்ல. ஓட்டர் ஐடி அவங்களுக்கு கொடுக்கல. ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க பேர் இருக்காது. ஆதார் கார்டை எடுத்துட்டாலே ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் வராது அவங்களுக்கு. யார் ஞானஸ்தானவங்கன்னு கெசட்டில் பேர் மாற்ற போனால் அதுதான் ஒரு பெண் ஒரு கிறிஸ்தவனை கல்யாணம் பண்ணணுன்னா அதில் நிறைய கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு பெண் கல்யாணம் பண்ணுறதுக்காக 1.5 வருஷம் காத்திருக்கு. கிறிஸ்தவ முறைப்படி தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு அந்த பொண்ணு காத்திருக்கு. அதுக்கு ஞானஸ்தானம் வாங்க பெர்மிஷன் கிடைக்க மாட்டேது. கலெக்டர் தான் பெர்மிஷன் கொடுக்கணும். ஹரியானாவில் அவ்வளோ பெரிய சிக்கல், அவங்க ஹரியானாவில் இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி எப்படி போகுதுன்னா, ஹாஸ்டல் மூலம் இல்லை ஸ்கூல் டீச்சர்ஸ் மூலம் இங்கேருந்து டீச்சராக போகிறாங்க, ஒரு ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறாங்க, ஏழை பிள்ளைகள் அதில் சேர்க்குறாங்க. அதில் சேர்த்து அவங்களுக்கு உணவு கொடுத்து
அவங்களுக்கு கல்வி கொடுத்து அவங்களோடு இருந்து அப்படி தான் அவங்க காஸ்பல் அந்த பிள்ளைகளுக்கு வந்து லேசாக இயேசு ரட்சிக்கிறான்னு மெதுவாக சொல்கிறாங்க. உடம்பு சரியில்லையா, வயிறு வலியா, அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, தலைவலியாக ஜெபம் பண்ணுறாங்க, காய்ச்சலாக ஜெபம் பண்ணுறாங்க. இல்லை அந்த பிள்ளையே எங்கள் அப்பா ஒரு பெரிய குடிகாரனாக இருக்கிறான், எங்கள் அப்பானால் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தொல்லை, வீட்டில் அமைதி இல்லை, இல்லை எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒன்றா இல்லை, தனித்தனியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு அந்த பிள்ளைங்க சொல்கிறப்போ இவங்க போய் ஜெபம் பண்ணுறாங்க. போகிற மிஷினரிகள் இவாஞ்சலிஸ்ட் ஜெபம் பண்ணுறப்போ அந்த ஜெபத்தின் மூலம் அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுது. அன்றைக்கி சாதாரணமாக எலியா ஜெபம் பண்ணுறப்போ மரித்த ஒரு மனிதன், அந்த அம்மா கேட்டாங்க எலியாட்ட 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில், நான் உனக்கு உணவு கொடுத்தேன் பஞ்சத்தில், அதுக்கு தண்டனை என் பிள்ளை செத்து போகணுமா, என்னையா இதுதான் தண்டனையா, என் பாவத்தை நினைக்கவா வந்த, என் பிள்ளை செத்து போச்சு என்ன செய்கிறப்போ எலியா வேகமாக அந்த பிள்ளையை வாங்கி கொண்டு போய் மேல் வீட்டறையில் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணுறப்போ அந்த பிள்ளை உயிரோடு எழுந்திருக்கு. எலிசா அதே மாதிரி அந்த நல்ல விதவை, அந்த நல்ல உண்மையான ஒரு மகள் அந்த வீட்டில் தங்குறாரு. அந்த குழந்தை இல்லாத வீட்டுக்கு குழந்தைய கொடுக்குறாரு. குழந்தைய குழந்தை உனக்கு கடவுள் நேரத்தில் கற்பத்தின்கனி தினம் ப்ளெஸ் பண்ணுறாரு. கற்பத்தின்கனி வந்து கொஞ்ச நாள் அந்த பிள்ளைக்கு தலைவலிந்து வந்து செத்து போகுது. இறந்த உடனே அந்த தாய் யார்ட்டையும் போல் புருஷன்ட்ட கூட சொல்லலை, கழுதையும் ஒரு வேலைக்காரனையும் மட்டும் அனுப்புன்னு சொல்லுது. எங்கே போகிறேன்னு சொல்ல, கழுதையில் அந்த அம்மா இப்போ இறந்து போன மனிதனை ஏற்றிக்கி போட்டு அந்த ஏலக்காரனை கூப்பிட்டு வருது. நீ வந்தால் தான் முடியும்னு கூட்டிகிட்டு வந்து ஒரு உயிரோடு எழும்புது. அந்தளவுக்கு ஒரு ஃபெய்த்து, ஒரு விஸ்வாசம் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி ஃபீல்டில் என்ன நடக்குன்னா, அந்த பீகாரில் அந்த ஹாஸ்டலில் அவங்க போய் அவங்க ஊழியம் பண்ணுறப்போ அந்த இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறான்னு சொல்கிறப்போ என்ன நடக்குன்னா, அந்த ஊருக்காரங்க அடிக்கிறாங்க. அந்த மிஷனரி அடித்து உதைச்சி பல வகையில் துன்புறுத்துகிறாங்க. ஆனால் அந்த மிஷனரி மீண்டும் மீண்டும் அந்த காஸ்பல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த காஸ்பல் அவர் மீண்டும் மீண்டும் சொல்கிறப்போ அவரை கொண்டாந்து ஊர் தலைவர்கிட்ட விடுறாங்க. ஊர் தலைவர் தான் அந்த மந்திரவாதி, வைத்தியர், எல்லாமே அவர் தான். அவர் கொடுக்க தான் மாத்திரை. அந்த நேரத்தில் 11 வயதான பெரியவர், ஒரே மகன் அவருக்கு. அந்த மகன் மரித்து விட்டான். பல முறை வியாதி. அவங்களுக்கு அங்கேருந்து மருத்துவத்துக்கு போனால் ஒரு 300-400 கிலோமீட்டர் போகணும், மலையெல்லாம் தாண்டி போகணும், போக்குவரத்து வசதி கிடையாது, மருத்துவம் பண்ண முடியாது. இவர் என்ன பச்சையில் கொடுக்குறா தான் மருந்து. ஆனால் இவர் முதலே சொல்லிவிட்டு அவன் பையன் செத்து போவான்பான்னு சொல்லிட்டாரு. ஆனால் செத்து போன பையனை கொண்டாந்து அவர்கிட்ட வச்சுட்டு, என் பையனை உயிரோடு எழுப்பு, எனக்கு ஒரு பையன்தான், நீ தானே வைத்தியர், நீ தானே எங்கள் தலைவர், நீ தானே மந்திரவாதி, நீ தானே கடவுளுக்கு எங்களுக்குள்ள மீடியாட்ரு, நீ தான் ஏன் என் பையனை உயிரோடு எழுப்பக்கூடாதுன்னு ஊர் தலைவர் அந்த பெரியவர் ரொம்ப தொல்லை பண்ணுறாரு. நடந்த ஒரு சம்பவம். அந்த ஆளுக்கு ஒன்றுமே புரியல. தலைவர்கிட்ட செத்து போன பாடியை கொண்டாந்து வச்சு பாடி ஐஸ் ஆகிட்டு இந்த நேரத்தில் என்னையை போய் தொல்லை பண்ணுறா, தூக்கிட்டு போடாமல் புள்ள செத்து போனான்டான்னா, இல்லை எனக்கு ஒரு பிள்ளை, நான் அவனை சாக கொடுக்க முடியாதுன்னு அவன் அந்த ஆள் ஒரே தகராறு. அப்படி அவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம், ஒரு தகராறு நடந்துகிட்டு இருக்கப்போ ஒருத்தர் அடித்து கூப்பிட்டு வர்றாரு. அது வெளியூருக்காரு, மதராசிக்காரு, அவர் மிஷனரி. வந்தவன் ஏன்டா இவனை அடிச்சேன்னு கேட்குறாரு. உள்ளூர்காரன் அடிக்கிறான். ஏன்டா அடிச்சேன்னு கேட்குறப்ப இவன் மதராசிக்காரன், மதராசிலேருந்து வந்து ஏதோ ஃபாரின் கடவுளாம், அந்த கடவுள் மறிச்சவங்களை உயிரோடு எழுப்புறாராம், வியாதி உணவுகளுக்கு குஷ்டரோகியை சரி பண்ணுறாராம், ஏதோ இவன் ஃபிலிம்லாம் விடுறான், ரீல்லாம் விடுறான், எத்தனை முறை எங்கள் ஊருக்குள்ளே வராதுன்னு அடித்து வரட்டினாலும் திரும்ப வந்துடுறான். எங்களுக்கு கடவுள் இருக்காரா, எங்கள் கடவுள் எங்களுக்கு வாழ்வு கொடுப்பான்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் இவன் கேட்காம திரும்ப வந்து ஒரே தொல்லை பண்ணுறான். நான் அந்த கடவுளை சொல்கிறான், போக மாட்டேங்கான், என்ன செய்யறதுன்னு தெரில, இப்போ அடித்தாலும் போக மாட்டான், அதனால் உங்கள்கிட்ட இழுத்துட்டு வந்தோம். அந்த நேரத்தில் தான் அவர் வீட்டுக்குள்ளே ஒரு பாடி இருக்குது. அந்த பாடி ஒரு பையன், அந்த பாடியோட அப்பா உயிரோடு எழுப்புன்னு தொல்லை. அப்படி தொல்லை பண்ணி அவர் பேசிகிட்டு இருக்கப்பவே இந்த மிஷனரியை கொண்டாந்து விடுறாங்க. அந்த தலைவர் மைண்டில் ஒரு செட்டில் ஆகுது. நீ உயிரோடு மறித்தவனை உயிரோடு எழுப்பியா, வா, இந்த உள்ள ஒருத்தன் படுத்திருக்கான், அவனை எழுப்புடான்னு கொண்டு போய் விட்டார். கொண்டு போய் விடுறப்போ அவர் மோகன்சி லாசரஸ் இல்லை, டாக்டர் டி மோகன் இல்லை, பென்னிகன் இல்லை, பில்லிகிராம் இல்லை, சார்லஸ் பெர்ஜன் இல்லை பாலியாங்கி ஷோ இல்லை, ஸ்மித் இல்லை. இவங்கெல்லாம் தலை சிறந்த பெரிய ஊழியக்காரர், 9 அபிஷேகம் வாங்கினவங்க. சாதாரண ஒரு மனிதன். இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், அதனால் என் வாழ்வை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன், நான் மிஷினரியாக போகிறேன்னு 6 மாதம் ட்ரைனிங், மிஷன் ட்ரைனிங் எடுத்து, மிஷன் ட்ரைனிங்கில் இங்கிலீஷும் ஹிந்தியும் பைபிளும் 3 கிளாஸ் நடக்கும். அதை முடிச்சுட்டு போனால் வேறு ஒன்றும் அவனுக்கு அனுபவம் கிடையாது. அவனை கொண்டு போய் உயிரோட மறிச்சவனை எழுப்புறான்னா அவன் என்ன பண்ணுவான்? ஆனால் அவனுடைய ஃபெய்த்து பாருங்கள்,
முட்டியில் நின்னார். அந்த மரித்து போன பையனோட அப்பாவை கூப்பிட்டார், உன் பிள்ளை உனக்கு உயிரோட வேணும்ல, வானத்தை பூமி படைத்த ஆண்டவர் இங்கே இருக்கு, நீ அவரை நோக்கி கூப்பிட்டு, நீ இந்த மனுஷனை நோக்கி கூப்பிடாத, இந்த அடிப்பட்ட மிஷனரிக்கு ரத்தம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, ஆனால் ஜெபம் பண்ணுங்கிறார். அந்த ஜெபத்துடைய தன்மை சில நிமிடங்களில் மரித்த மனிதன் உயிரோடு எழுந்திருக்கிறான். மரித்த மனிதன் உயிரோடு எழுந்திருக்கிறான். இது நான் நெட்டில் டவுன்லோட் பண்ணலை, புத்தகத்தில் வாசிக்கலை, நேரடியாக அந்த மிஷனரி சொன்ன சாட்சி. ஒருவேளை நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நம் ஆண்டவர் ஜீவிக்கிறார், அவர் இன்னும் அசைவாடி கொண்டிருக்கிறார், இன்னும் அதே அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி யாரெல்லாம் பார்க்குறோமோ அந்த மக்களுக்கு இன்னும் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறப்போ 118 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுங்கிறார். 118:14 அவர் எனக்கு என் பலன், லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த்துங்கிறார், மை பலன், ஆண்டவர் எனக்கு அடைக்கலம் என்று சொல்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் உயிருள்ள தகப்பனாய் இன்றும் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி நம்ம பார்க்கிறப்போ ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும் ஆண்டவராய் காணப்படுகிறார். அந்த ஆண்டவர் இன்னைக்கும் நம் வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவற்ற அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே அதுதான் 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்து மேல் நம்பிக்கையோடு இல்லாமல் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம்னு சொல்கிறார். ஏதோ ஒரு நம்பிக்கைக்காக ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் உண்மையாகவே ஒரு இரட்சகர், உண்மையாகவே ஒரு விடுதலை நாயகன். அந்த நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்க்குறப்போ எனக்கு நிச்சயம் ஒரு விடுதலை கொடுப்பார், ஒரு வாழ்வு கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு பார்க்குறப்போ அவர் ஜீவிக்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார், அவர் வாழ்வு கொடுக்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனதில்லை. என்னுடைய வயது 65, 35 ஆண்டுகளாக நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். சுகர் வியாதி நல்ல வியாதின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா 35 வருஷம் நான் ஒரு சுகர் வியாதியோடு பயணித்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 வேளை இன்சுலின் போடுறேன். 7 மாத்திரை ப்ளஸ் 7, காலையில் 7 இரவு 7, 14 மாத்திரை யூஸ் பண்ணுறேன். ஆனால் ப்ரெஷர், தைராய்டு, சால்ட்டு, இதெல்லாம் பல வியாதிகள் இருக்குது. ஆனால் சுகர் ரொம்ப நல்ல வியாதி. ஏன்னா சுகரோடு பயணித்து கொண்டிருக்கிறேன். அது நிழல் மாதிரி கூட வரும். அதே நேரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் சாப்பிட்றப்போ அது பல வகையில் நம்மளை தீமை பண்ணும். நல்ல வியாதி தான். கொஞ்சம் சாப்பிட்டோம்னா 2 வருஷத்தில் கண்ணு போயிடும், அடுத்த ஒரு 6 மாதத்தில் பேரல் அட்டாக் ஆகும், அடுத்த ஒரு 6 மாதத்தில் கிட்னி ஃபெயிலியர் ஆகும், அடுத்த 6 மாதத்தில் ஹார்ட் அட்டாக் வரும், அடுத்த ஒரு 6 மாதத்தில் செத்து போவான். இதுதான் சுகர் வியாதி. ஆனால் 35 ஆண்டுகளாக நான் அதோடு பயணித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு சுகர் தற்சமயம் A1C பொதுவாக ஆரம்பத்தில் 7 இருந்து அப்படி கொஞ்சமாக கூடி இன்னைக்கு 15ங்கிறது டூ மச். நான் என் கண்களை செக் பண்ண போனேன். என்னுடைய முதல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். மாருதி கார் வாங்குகிறப்போ முதல் மாடல் 3.5 லட்ச ரூபா. அதே இன்ஜின் தான், அதே டயர் தான், டாப் எண்டு 12 லட்ச ரூபா. அதே இன்ஜின் அதே டயர் தான், டாப் எண்டு, கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும். அதேமாதிரி என் கண்ணுக்கு, உங்கள் கண் ரொம்ப மோசமாக இருக்குது, உடனே உங்களை கேட்ராக்ட் பண்ணணும், 10,000 ரூபா ஃபஸ்ட்டு பில்லு, அடுத்த பில் 1 லட்ச ரூபான்னு அந்த டாக்டருமா சொன்னாங்க. அந்த அப்தல் டாக்டர் அவங்க சொன்ன மெத்தடே எனக்கு ஒரு ஃப்ராடு மாதிரியே தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சது ஏன்னா என் மருமகன் சொல்லி தான் போனார். மருமகன் டாக்டரு, மருமனுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் அவங்களை எப்படி ஃப்ராடுன்னு சொல்ல முடியும்? ஆனால் சொன்ன டைட்டில் போத்துறோன்ட்டு வந்துட்டேன். மகள் வந்தோடனே கேட்டாங்க, எப்பா உடனே போய் பண்ணுங்க, அவ்வளோ டாக்டர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு, உடனே போங்கப்பான்னா. உடனே கூட்டிகிட்டு போகிறேன்னா தோத்திரமா பார்க்குறேன்ட்டேன், முடியாதுன்ட்டேன். அடுத்து ஒரு தலை சிறந்த ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலு தமிழ்நாட்டில், இந்தியா மெட்ராஸில் ரொம்ப பெருசு, எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே போனேன். அவங்களும் ஒரு தெரிஞ்சவரை வச்சு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் 2 மணி நேரத்தில் எல்லா டெஸ்ட்டும் அவங்க எடுத்தாங்க. நான் மற்ற நாள் சாதாரணமாக போனால் அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, ஒரு நாள் ஆகும் அவ்வளோ டெஸ்ட் எடுக்க. ஒரு தெரிஞ்ச பையன் உள்ளே இருக்க ஒரு மேனேஜர் ஒருத்தர் கூட வந்தார், நண்பர். அவர் கூட்டிக்கிட்டு வேகமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு பெரிய டாக்டர்கிட்ட கொண்டு போய் விட்டார். அவர் என்னை மேலே கீழே பார்த்துட்டு
ஒரு 30 நாளைக்கு 60 நாளைக்கு ஒரு சத்து மாத்திரை எழுதி கொடுத்து சாப்பிடுங்க சரியாயிடும்ட்டார். 60 நாள் சத்து மாத்திரை கொடுத்து சாப்பிடுங்கன்னா என்னது சரியாகுன்னு என்னுடைய கேள்வி கேட்குது. நான் சரியாயிடுவேனா? என் கண்ணு சரியாயிருமா? இந்த உலகத்தில் நான் சரியாகி போயிடுவேனா? ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸ்மேன். பல கேள்விகள். அது எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்புறம் ரெகுலராக பார்க்குற டாக்டர்கிட்ட போனேன். அவர் நங்கநல்லூர் இருக்கிறாரு. நான் ரெகுலராக பார்க்குற ஒரு டாக்டர். அவர்கிட்ட போனால் அவர் டெஸ்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக சொன்னார். கரெக்டாக சொன்னார். இந்த 2 பேர் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொன்னார். அவர் டெஸ்ட் பண்ணாமே சொல்லிட்டார். ஏன்னா அவரோடு 15-20 வருடமாக நான் டயபெட்டிக்காக பயணித்து கொண்டிருக்கிறேன். 20 வருஷமாக என்னுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆனதுலேருந்து அவரோடு இருக்கிறேன். அதனால் என் கண்கள், என் உடம்பு எல்லாத்தையும் முடிஞ்சோம். சொன்னார், அண்ணாச்சி உங்களுடைய ரெட்டினா கெட்டு போச்சு. ரெட்டினா என்பது நீங்கள் மெயின்லைன் சர்ச்சு எல்லோரும் படித்தவங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ பெருசு எவ்வளோ எப்படி இருக்குன்னு. ரெட்டினா அவுட்டு 98 விழுக்காடு போயிடுச்சு. 2 விழுக்காடு வேலை செய்யுது. அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியல. ஆனால் கண்கள் பார்வை மட்டும் 40 விழுக்காடு குறைஞ்சிருச்சு. 60 விழுக்காடு இருக்குது. 60 விழுக்காடு உங்கள் கண்கள் பார்வை இந்த ரைட் ஐ தெரியுது, லெஃப்ட் ஐயில் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சுகர் மட்டும் நார்மலாக வச்சுக்கோங்கன்னு சொன்னார். கொஞ்சம் சுகர் மட்டும் நார்மலாக வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஆண்டவர் எப்போவுமே நல்லவர், நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். என்னுடைய கோட்பாடு என்னென்னா, எனக்கு இவ்வளோ வருஷம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதை யாராலையும் மாற்ற முடியாது. என்னுடைய சித்தம் இந்த பலிபீடத்தில் இந்த ஃபுல்பிட்லேருந்து கீழே இறங்குவாங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இதே மாதிரி பலிபீடத்தில் ஹார்ட் அட்டாக் நிறையா பாஸ்டர்ஸ் இருக்காங்க. காலையிலேருந்து இது 3ஆவது சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டேன். 4 மணி ஒரு சர்வீஸ், 8, 6, 7 மணி ஒரு சர்வீஸ், அடுத்து இது ஒரு சர்வீஸ், இன்னொரு சர்வீஸ் போக போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு சர்வீஸ் போக போகிறேன். இப்போ மணலி போக போகிறேன், இப்போ தெலுங்கு சர்ச்சு. ஆனால் எவ்வளோ தூரம் பயணித்தாலும் நான் இவ்வளோ நாள் இருக்க போகிறேன். ஆண்டவருடைய சித்தம். என் ஆண்டவர் உயிருள்ளவர், என் விண்ணப்பத்தை கேட்கிறவர், எனக்கு வாழ்வு கொடுக்கிறவர். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க. எனக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகளும் நல்லா ரிச்சாக இருக்காங்க. 2 பிள்ளைகள் டாக்டர், மருமகன் டாக்டர், மருமக டாக்டர். ஒரு மகன் என்னுடைய பிஸ்னஸ் நிறையா 10-15 பிஸ்னஸ் இருக்குது. டிஎஸ் பட்னமுடி, டிஎஸ் பெருங்காயம், ஈசோப், 4 பெட்ரோல் பங்கு, டேனியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு 2, இன்னும் நிறையா பிஸ்னஸ் அப்படி வச்சுருக்கோம். நிறைய பிஸ்னஸ் மத்தியில் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓடினாலும் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் வாழ்க்கை ஆரம்பித்த எங்களுக்கு எங்களுடைய 0 பாயிண்ட்டு. நாங்கள் சென்னையில் எங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம். எங்களுடைய பேலன்ஸ் 0, ஒன்றுமே இல்லை. போடுறதுக்கு ஒரு ட்ரௌசர், ஒரு சட்டை, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி தலை சிறந்த மக்களாய் சென்னையில் வச்சுருக்கிறாங்க. காரணம் அது அந்த அப்படி தலை சிறந்த மக்களாக வைக்கிற போய் தான் அருள்நாதர் சர்ச்சு ஃபுல்பீட்டில் பேசுகிறதுக்கு இடம் கிடச்சிருக்கு. ஏன்னா இதுக்குள்ளே வரவே வாய்ப்பு இல்லாத ஒரு நிலைமை. இதுலேயும் மெசேஜ் அருள்நாதரோ, அடைக்கலநாதரோ, ஒரு டிஎல்சி சர்ச்சோ, ஒரு சிஎஸ்ஐ சென்ட் பால்ஸ்லேயோ, என் கத்தீட்ரலையோ எங்கேனாலும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு. ஆண்டவர் ஒன்றும் இல்லாத எங்களை அந்தளவுக்கு ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். அதற்கு காரணம் ஆண்டவருடைய சுத்த கிருபை. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். யாத்ரா 34 மோசே ஜெபம் பண்ணுறப்போ மோசே தன்னை தாழ்த்தி பணிந்து குனிந்து ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ ஆண்டவர் அவருடைய இந்த ஜெபத்தை பார்த்தோன்னே ஆண்டவர் நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவருங்கிறார் மோசேட்ட. தாவீதுட்ட சொல்லார் 145 நம் மன உருக்கமும் கிறக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள இருப்பாங்கிறார். அந்த ஆண்டவர் மன உருக்கத்தை, அந்த மெர்சிஃபுல் காட், அந்த கிரேஸ்ஃபுல் காட், அந்த லவ்ஃபுல் காட், அந்த காட் எங்களோடு இருப்பதால், ஒருவேளை நாங்கள் இருப்பதற்கு அவ்வளோ பெரிய ஆட்கள் இல்லை, ஆனால் அப்படி அன்பு எங்கள் மேலே இருக்கிறதால அந்த அன்பு நிமித்தம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த அன்பு தாங்க அவரை தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டதால் அன்னைக்கு திருச்சபையில் இருக்க சட்ட திட்டங்கள், இன்னைக்கு திருச்சபையில் எவ்வளவு பாரம்பரியங்கள், எவ்வளவு ட்ரெடிஷன், இப்படித்தான் திருச்சபை இப்படித்தான் இருக்கணுங்கிற அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையின் மத்தியில் அவர் அந்த ஓய்வு நாளில் சுகமாக்குனால்தான் அவருக்கு தண்டனை. அவருக்கு சிலுவை தண்டனை கொடுக்கப்பட்டதே ஓய்வு நாளில் பரிசுத்தம். நீ ஏன் சுகீலிங் பண்ணுற? அன்றைக்கி லீவ் இல்லை, சப்பாட்டிக் டே இல்லை, மற்ற நாள் பண்ணிக்கோ, சனிக்கிழமை மட்டும் பண்ணாத. அங்கே இருக்க வேதபாரர்கள் அதை தான் சொன்னாங்க. இன்றைக்கி இருக்க வேதபாரர்கள் நம்மளுடைய ட்ரெடிஷனாக தான் சொல்லுது. ஆனால் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு எந்த வித ட்ரெடிஷனில் எந்த இடத்துல நிற்கிறாயோ, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி
தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு, இது ஒன்று தான் கான்செப்டு. அந்த கான்செப்டே என்னென்னா, பொல்லாத வழியை விட்டு துன்மார்க்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். துன்மார்க்குடைய ஜெபம் அவருக்கு அருவருப்பு. நீதிமொழிகள் 14 இன்னைக்கு கடைசி 30வது வசனம் வாசித்தேன் காலையில் 3 மணிக்கு. அவ்வளோ டச்ஃபுல் வேர்டு. துன்மார்க்குடைய பலி அவர் ஏற்றுக்கலங்க. துன்மார்க்கருக்கு அவரில் நீதிமானுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொல்கிறாரு. அது ஒன்று தான் ஆண்டவற்றை போகக்கூடிய ஒரே கான்செப்டு. இன்னைக்கு திருச்சபையில் நிறைய சட்டத்திட்டங்கள் நம்ம வச்சிருக்கிறோம். இதுதான் சட்டம், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் திருச்சபை இருக்கணுங்கிறதும். ஆனால் ஆண்டவற்றை போகக்கூடிய ஒரே கான்செப்டு, ஏன் பொல்லாத வழியை விட்டு நான் திரும்பணும், அவ்வளோதான். மற்றவங்களை பற்றி எனக்கு கவலைப்படக்கூடாது. உன் கண்ணில் இருக்க உதிரத்தை பாருங்கிறார். உன் முதுக நீ உன்னையால் பார்க்க முடியுமாங்கிறார். உன் முதுக நீ உன்னையால் பார்க்க முடியாது, போக முடியாது. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் அவர் முதலே சொல்லிட்டார் மத்தேயு 16 என்னை சிலுவையில் அறைய வாம்பாங்க, நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துருவேன். பல இடத்துல சொல்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரா, செத்து போனாரா? என் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம், எனக்கு இவ்வளோ அமைதி இல்லை, என் கடவுள் என்னை மறந்துட்டார், இப்படி சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அவர் எப்போவுமே நம்மளை மறக்கலை, உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறார். அவருடைய மதிகள் நமக்கு எப்பவும் முன்மா இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி விடுதலை இல்லைன்னா ஆண்டவருடைய முகத்தை தேடணும். அதான் 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், உன் தேசத்தில் கொள்ளை நோயா, உன் தேசத்தில் பஞ்சமா, உன் தேசத்தில் மழை இல்லையா, டு நாட் வரி, கவலைப்படாத. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, சீக் டு த ஃபேஸ், அவர் முகத்தை தேடணும். ஏன்னா பொல்லாதவர்களுக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், பக்கத்தில் இல்லை, வெளியே அந்த பக்கம் சிமிட்ரி தாண்டி நிற்கிறார். பொல்லாத வழியை விட்டு என்னைக்கு விட்டுட்டு தேடணுமோ அப்போவே ஒரு ஹீலிங், அப்போவே ஒரு விடுதலை, அப்போவே ஒரு அற்புதம், அப்போவே ஆண்டவர் வாழ் கொடுப்பார். அதுதான் நீதிமொழிகள் 14:32 காலையில் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். 3:15 மணிக்கு எழுந்து 3 மணிக்கு எழுந்து பைபிளை திருப்பின உடனே மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். எனக்கு மரணம் வரப்போதானே தெரியல, எனக்கு அது ஒருவேளை அந்த வார்த்தை கூட அப்படி இருக்கும். ஆனால் அந்த நம்பிக்கை, ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுப்பாருங்கிற நம்பிக்கை. என் ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. ஒரு விசை கூட, தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனே, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பிளஸ் பண்ணுங்கள், நீர் உயிர் உள்ளவர், தேவைகளை சந்திங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்க்குறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அதிசயம் மாணவர் ஆறுதல் தருகிறார், அதிசயம் மாணவர் ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். மீண்டும் இங்கே வாழ்க்கையில் உம்முடைய நீர் உயிரோடு எழுந்த திருநாளை கொண்டாடுவதற்கு கிருபை செய்திருக்கீங்க. ஒவ்வொரு வாரமும் வாரத்தின் முதல் நாள் உயிரோடு எழுந்த திருநாள் தகப்பனே. தூயாவுடைய மகிமை தந்த திருநாள், திருச்சபை நிறுவி தந்த திருநாள். விசேஷமாக இந்த நாளில் உம்முடைய பிரசனம், நீ மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன் என்று துன்மார்க்கனோ தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன் என்று நீதிமொழிகள் 14:32 சொல்லியிருக்கீங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். உங்கள்கிட்ட நம்பிக்கை விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட ஒரு வேதனை, ஒரு கண்ணீர்,
ஒரு விதமான வயதான காலத்தில் இருக்கிற நடுக்கம், நரம்பு தளர்ச்சி. எத்தனையோ டாக்டர்கிட்ட போனேன், அந்த நரம்பு தளர்ச்சி நிற்கலை. எங்கள் அப்பாவுக்கு இருந்த அதே வியாதி, எங்கள் அம்மாவுக்கு இருந்த அதே வியாதி எனக்கு வந்திருக்கு. ஆனால் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீங்களா, எனக்கு ஒரு வாழ்வு தர மாட்டீங்களா? உம்மை நோக்கி பார்க்குறேன்ப்பா, உம்முடைய கிருபையை தாங்க. என் பிள்ளை என்னை ஏற்றுக்கொள்ளலை, என் மருமகள் என்னை ஏற்றுக்கொள்ளலை, ஏக்கத்தோடு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா? நான் நினைக்கிறேன், என் மருமகளை நான் துன்பப்படுத்தினதால் என்னுடைய மருமகா இப்போ என்னையை துன்பப்படுத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்ப்பா என்று ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை, ஒரு வாழ்வு கொடுக்கும். உடைய பிரச்சனை ஓரோடு இருக்கட்டும், பாதுகாக்கிற கரம் இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமேன், ஆமேன். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்